Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ராசி என்பர்களுக்கும் மேஷ ராசியிலிருந்து இந்த மீன ராசி வரைக்கும் தமிழ் புத்தாண்டாகப்பட்ட அந்த விசுவாவச வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம எப்படி கணிக்கிறோம், ஜோதிட ரீதியாக நம்ம எப்படி கணிக்கிறோம் பாத்தீங்கன்னா, சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் நகரும் போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த முதல் ராசியான கால புருஷனுக்கு முதல் ராசியான அந்த மேஷ ராசியில் சூரியன் வரும்போது இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு அந்த சித்திரை மாதம் சொல்லக்கூடிய அந்த முதல் மாதத்துல அந்த சூரிய பகவான் உச்சத்துல இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்திற்கு நகரும் போது அப்படின்ற மாதிரி இந்த 12 ராசியை கடக்கும் போதுதான் இந்த தமிழ் வருடத்தினுடைய ஒவ்வொரு வருடங்களும் முடிகிறது. இப்படி இந்த சூரியன் நகர்வை வைத்துதான் இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி அன்பர்களும் என்னென்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறீங்க. ஏன்னா இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதத்துல அந்த குரு பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு கேது பயிற்சி, ஏற்கனவே சனி பயிற்சி முடிஞ்சுதான் இந்த வருடமே ஆரம்பிக்குது. இப்படி இருக்கப்பட்ட அந்த வருட கிரகங்களான 4 முக்கிய கிரகங்களும் இந்த வருடத்துல பயிற்சி ஆகிறதுனால எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு விதமான மன குழப்பங்கள், இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்க போதோ, என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், நம்ம நினைத்ததெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவின் இறுதியில பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு உண்டான தெய்வ வழிபாடு, இந்த வருடத்துல நீங்க இந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருடம் முழுவதுமே ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை தான் நம்ம இந்த பதிவுல இறுதியில பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு தான் முதல்ல நம்ம பலன் சொல்ல போறோம். மேஷ ராசி என்பர்கள், உங்களுடைய ராசியிலேயே வருடத்தின் முதல்லயே அந்த சூரியன் உச்சம் ஆகுறாரு. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த சூரியன் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி உங்களுடைய ராசியில உச்சம் பெறுவதனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை சம்பந்தமான சில அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு பதவி இழப்புகளும் அதிகமாக இருந்திருக்கும். கடந்த ஒரு 4 மாத காலத்துல, ஜனவரி மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்கள் ரொம்ப ஒரு வேலையின் இழப்புகள் மூலமாக அதிகப்படியான ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த வருட பிறப்புலையும், அதாவது இந்த ஏப்ரல் மாசத்துல எங்களுக்கு கெடு கொடுத்துருக்குறாங்க, இந்த ஏப்ரல் மாசத்துல நீங்க வேலையை விட்டு போகணும்ன்ற மாதிரியான ஒரு பீரியட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரியாகலாம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு சில பேருக்கு தேவையில்லாத இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது, திறமையின் மூலமாக உங்களுக்கு அலுவலகத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பாடுபட்டாச்சு, ஆனா வருமானம் சேமிப்புன்றது எதுவுமே இல்லை. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உழைக்கிறதுக்கு அந்த ஒரு நிமிடம் கூட அயராது அப்படி ரெஸ்டே இல்லாம உழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிக கடுமையான உழைப்பு இருந்தும் கூட அந்த வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைன்றது இல்ல. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இப்போ சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்ததுனால ஒரு தேவையில்லாத அலக்கழிச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. அதனால இந்த வருடம் முழுவதுமே ஒரு தேவையில்லாத அலக்கழிப்புகள், அடுத்து தேவையில்லாத நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமா இருக்க போகுது. இது எப்படி மேடம், எங்களுக்கு ஒரு 7.5 சனின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரத்துல இன்னும் 5 வருடங்களுக்கு இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீன ராசியிலையும் இந்த மிதுன ராசியிலையும் ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த மீன ராசியில உங்களுக்கு கிரகங்களே இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த தொந்தரவுகளை கொடுக்காது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ராகுவே இருக்கிறாரு, அந்த மீன ராசியில உங்களுக்கு ராகுவோ செவ்வாயோ ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்குதுன்னா இந்த வருடத்துல இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான மன உளைச்சல்கள், பொருளாதார
குறைபாடுகள் இது எல்லாமே வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாராவது வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணுவீங்க, அதற்கு உண்டான அமைப்புகள் எல்லாமே உங்களை கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆனா அதற்கு உண்டான அந்த உடல் உழைப்புகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். ஏன்டா நம்ம வீடு வாங்குறதுக்கு ஒரு பிளான் போட்டோம் அப்படின்ற அளவிற்கு போதும் போதும்ன்ற சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டுல. அதே சமயத்துல அந்த குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு போறாரு. அதனால வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. நிறைய பேருக்கு 2 வருடத்திற்கு மேலாக விசாக்கெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் எந்த விதமான ஒரு முயற்சியுமே இல்லாம அப்படியே போட்டபடி கிடப்புல இருக்கிற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஜரூரா வேலை நடக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப விரைவாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வருடத்தின் முதல்லயே உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறதுனால 3 மாசம் அளவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா திருமணமானவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம்ன்றது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல யாராவது பிளான் பண்ணிக்கணும், நம்ம கொஞ்சம் ஒரு வருடம் 2 வருடம் கழித்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியாலாம் ஏதாவது ஒரு டிசிஷன் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் தள்ளி போட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது பெரிய அளவு தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டுல அந்த கேது பகவான் பயிற்சி ஆகி வர்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு அந்த குழந்தை பிறப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு தடைகள் இருக்கும். அடுத்து மருத்துவ செலவுகளின் பேரில் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு புதுசா திருமணமான தம்பதிகள் எவ்வளவுக்கு சீக்கிரமா நீங்க குழந்தை பெற்றுக்கணும் ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதற்குண்டான பாக்கியங்கள் அதிகமாக இருக்கு வருடத்தின் முதல் 3 மாதத்துல. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல அது சாதகமான முறையில இல்ல இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. மேஷ ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இந்த காலகட்டத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டம் நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு காரோ இல்லோ ஏதோ ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல கடன் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அதை பார்த்து நீங்க செலவு பண்ணாலே போறோம். மிகப்பெரிய அளவுல எதுலையுமே மாட்டிக்க கூடாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க இந்த மேஷராசி என்பர்கள் வந்துருவீங்க. அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து வெளிவட்டார தொடர்புகள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக பழகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு எதிரிகள் யாருமே வெளியில இல்ல, உங்க கூடயே இருக்கிறவங்க தான். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அந்த எதிரிகளின் தொந்தரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்களாலேயே நீங்க வேலை இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த வெளிவட்டார தொடர்புல ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்டையும் ரொம்ப லூஸ் டாக்கிங் வச்சுக்காதீங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத ஆபத்துகள் உங்களை வீடு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப கவனத்தோட விழிப்போடு இருக்கிறீங்களோ இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு மிக அதிகமான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய பேரு வெளிநாட்டு முயற்சிகள்ல ஈடுபடுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா கால பைரவரை வழிபாடு பண்ணணும், இல்ல வாராகி அம்மனை வழிபாடு பண்ணணும். எந்த அளவுக்கு இந்த 2 தெய்வங்களை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல எப்ப வழிபாடு பண்ணலாம் மேடம், எந்த கிழமையில வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை தோறும் இந்த 2 தெய்வங்களினுடைய வழிபாடை வச்சுக்கோங்க. எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டயத்துல நீங்க இந்த கால பைரவர் இல்ல வாராகி அம்மனை வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.